பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்கு வச்சிருக்கிறேன்னா, நீயே சொல்லு. எங்களுக்கு போக வேண்டிய பாலத்துல பிரச்சனை. சும்மாவே மெதுவா நடந்து போகணும். கொஞ்சம் போனோம்னா அந்த பாலம் வந்து உடஞ்சிட்டு விழுந்துரும். யார் நீ? நான் யாருன்னு சொல்லணும்ல. யாருன்னு தெரியுதா? நான் யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் தம் இசை. அதாவது இசைய தம் கட்டி பாடுவேன். அதனாலதான் எனக்கு தம் இசைன்னு வந்துருச்சு. தம் இசை. இந்த தம் இசைக்காக இந்த ஊர் மக்கள் வந்து ஏன் கூடி இருக்கிறாங்க, இத்தனை ரிப்போர்ட்டர்ஸ் ஏன் வந்திருக்காங்கன்னா, நீயே சொல்லு. எங்க ஊருக்கு நல்லது செய்ய வந்த, எங்க ஊரு சேர்ந்த, வெளிநாட்டுல சம்பாரிச்சுட்டு தான் நாட்டுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவரு பார்த்த உடனே பாலம் டேமேஜ் ஆயிருச்சு. அந்த பாலத்தை சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கோடி கணக்குல செலவு பண்ணி பாலத்தை ரெடி பண்ணாரு. இப்ப என்ன, அடியிலையும் பூண்டு போலாம். இந்த பாலம் அப்படியே மேல தூக்குங்க, சும்மா ஹைட்ராலிக் வச்சு தூக்குற மாதிரி அவர் செலவு பண்ணிக்கிறார். கோடி கணக்குல செலவு பண்ணிக்கிறாரு. அப்படிப்பட்ட பாலத்தை திறந்து வைக்கிறதுக்கு உள்ளூர்ல இருக்கிற எங்க தலைவர், பஞ்சாயத்து தலைவர் இருக்கணுமா இல்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எங்க தன்னோட பேரு வந்து கெட்டு போயிருமோ அப்படின்னு பயந்துகிட்டு நேரா ஊட்டி போயிட்டாருங்க. ஏங்க, இந்த காலத்துல வெயிலுக்கு ஊட்டி போக வேண்டியதான். ஆனா நம்ம நாட்டுக்கு, நம்ம கிராமத்துக்கு செஞ்ச வந்திருக்காருங்க. வெளிநாட்டுல சம்பாரிச்சுட்டு ஒரு தியாக மனப்பான்மையோட வந்திருக்காரு. அவரை நீங்க வரவேற்று ஒரு விழா மாதிரி எடுத்து அந்த பாலத்தை திறந்திருக்கணும். அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? ஊரு விட்டே ஓடி போயிட்டீங்க. குழு குழு குழுன்னு ஊட்டியில போய் இருக்கணும்னு. இது நல்லதா? இந்த தம்மிசை விட மாட்டார். இந்த தம்மிசை எல்லாத்துக்கும் நல்ல செய்யறதுக்காகவே என்னோட தலைவர், நான் அவரை மானசீக குரு தலைவராகவே ஏத்துக்கிட்டேன். ஏன்னா கோடிக்கணக்கில் யார் செய்வா? கோடிக்கணக்கில் நம்ம கிராமத்துக்கு இந்த பாலத்தை பாருங்க. இப்ப பாருங்க, அதுல மேல அப்படியே தூக்கும், கீழே 15-20 பேர், அப்படியே 5-20 பேர் என்ன எல்லாம் போயிட்டே இருக்கு. மேல இருக்கிறீங்க அப்படியே அந்த பக்கம் பாலத்தை தாண்டி போலாம். கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணணும், கொஞ்ச நேரம் அதுல போலாம். இந்த பிரச்சனை ஆச்சுன்னா அதுல பிரச்சனை ஆச்சுன்னா இதுல வர்ற மாதிரி கீழையும் போக்குவரத்து, மேலையும் போக்குவரத்து. இதனால என்ன ஆகும்? இந்த ஒரு பாலத்தினால நாங்க ஒரு 15-20 கிலோமீட்டர் சூற சுத்தி வர மாதிரி இருந்தது. நன்றி நன்றி. இந்த தம்மிசை எடுத்து சொல்லாம பின்ன யாரு எடுத்து சொல்லுவா? இந்த தம்மிசை மட்டும்தான் எடுத்து சொல்லணும். என தம் கட்டின இசை பாடுறேன் அப்படியே சரிகாமன்னு எடுத்தலாம். அப்படிப்பட்ட என்ன நீங்க என்ன பேசிருக்கிறீங்க? கூத்தாடி மாதிரி இருக்கிறேன்னா நான் கூத்தாடி மாதிரி இருக்கிறேன்னா? நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பஞ்சாயத்து தலைவர் கூட இருந்து அவர் உபசரிச்சு இவ்வளவு கோடிக்கணக்கில் செலவு செஞ்சிருக்காரே அப்படின்னு அவர் வரவேற்றிருக்கணும். அவர் இங்க இருந்திருக்கணுங்கிறேன். ஆனா அந்த கோடிக்கணக்கில் செலவு செஞ்சதுல நம்ம பஞ்சாயத்து தலைவருக்கு ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் அவர் வெளியே போயிட்டாரு. அவருக்கு ஒரு வந்து இதுல ஒரு 10-15 லட்ச ரூபாய் லாபம் வர மாதிரி இருந்தா, ஆட்டை போடுற மாதிரி இருந்தா உள்ள இருந்திருப்பாருல்ல. நீ அப்படி வரியா? இவருக்கு ஒரு பேரும் கிடையாதுல்ல, செஞ்சவர் அவரு பேரு. அடுத்து பஞ்சாயத்து எலெக்ஷன்ல அந்த தேர்தல்ல அவர் கூட ஜெயிக்கலாம். ஏன்னா கோடிக்கணக்கில் போட்டு செஞ்சாரு, நமக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு அந்த ஒரு எண்ணத்தாலேயே போயிருக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்றேன், இருந்தாலும் புரியாது. இல்ல தன்னை குத்தி காட்டியிருக்கலாம். ஏன் இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து தலைவர் இது கூடவே செய்ய முடியல, கூட இருந்து பாத்துக்கணும்ல அப்படின்னு செஞ்சிருக்கலாம். அதனால நான் இந்த பத்திரிகை சந்திப்புல கேட்டுக்கிறது என்னன்னா, ஒரு நல்லது செய்ய வந்தா தொந்தரவு பண்ண வேண்டாம், அவரை கேவலப்படுத்தாம கூட இருந்து அரவணைச்சுட்டு போங்க. இதுல என்ன தப்பு இருக்குது? ஆனா ஒண்ணு, இந்த மக்கள் எல்லாமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யாரு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பஞ்சாயத்துல பணம் இல்லைன்னு சொல்றீங்க. பஞ்சாயத்துல ஏரியா பணம் இல்ல, பணமெல்லாம் இருக்குது. ஆனா நீங்க எடுத்து அது உங்க அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கிட்டா எப்படி வெளிநாட்டுல டொனேஷன் கொடுக்குறவங்க எல்லாம் இங்க கொடுப்பாங்க? இங்க கொடுத்தாதான் நீ சொல்றீங்க. அதனால பணம் கொடுக்காம நேரடியாவே அவரே வெளிநாட்டுல இருந்து இங்க வந்துட்டாரு, அங்கிருந்து நேரா அனுப்புறாரு, பாத்துக்கிறாரு. இதுல என்ன தப்பு இருக்குது? நான் செலவு பண்ற நேரடியா மக்களுக்கு போய் சேரட்டுமே, கூட இருக்கிற அல்ல கைகளுக்கு போய் சேர வேண்டாம்னு அவர் நினைச்சிருக்காரு. அதனால பணம் தரல, நேரடியா வந்து பாத்துக்கிற அந்த கோபமும் அவருக்கு. பணத்தை வந்து பஞ்சாயத்து தலைவர் வழியா சேர்ந்து பாலம் கட்டி இருக்கணும்ட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்க ஒழுக்கமான ஆளுங்களா இருந்தா பணத்தை கொடுத்துருப்பாங்க. என்ன நான் சொல்றது கரெக்டுங்களா? அதனால பத்திரிகையாளர்கள் எல்லாருமே தெளிவா எழுதி இந்த பால பிரச்சனையை மட்டும் பெருசாக்கிடாதீங்க. இது ஒரு நல்லது, இது அரசியலாக்காதீங்க. இந்த பஞ்சாயத்து இந்த தம்மிசை வந்து ஒரு பாட்டோடவே முடிச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த தம்மிசையோட வணக்கங்களை சொல்லிட்டு நான் கிளம்புறேன்.
கண்ணாடி கழட்டிடுவோம். ஏன்னா ஊட்டியில இருக்கும் போது எதுக்கு கண்ணாடி? சென்னையில இருக்கும் போதும் ஒரே புழுக்கமா இருக்குதுன்னா ஊட்டிக்கு வந்தாலும் கிளைமேட் தான் புழுக்கமா இருக்க முடியும். மனசு நொங்கு போய் நொங்கு மாதிரி ஆயிருதியா, மனசு நொந்து நொந்து போயிருதியா. வெளியே தான் சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். அந்த பாலத்தை கட்டினதை வச்சு அந்த தம்மிசையம்மா என்னென்ன பேசுறாங்க. தூங்க முடியுதா? இல்ல கேக்குறேன், தூங்க முடியுதானே? மனசு நொந்து போய் கிடக்குறியா. பஞ்சாயத்துக்கு என்னையா செய்யல? என் பஞ்சாயத்துக்கு எல்லாமே செஞ்சு வச்சையா. ஆனா ஒரே ஒரு பாலத்தை கட்டி அந்த ஆள் பெரிய ஆயிடுவாள். பெரிய ஆளானா ஆயிட்டு போட்டோம், அதுக்கு எனக்கு நிறைய கிடையாது. ஆனா எங்களை பத்தி தப்பா பேசக்கூடாதுல்ல. நான் பஞ்சாயத்துல இத்தனை வருஷம் நான் செஞ்சது எல்லாமே மறைஞ்சு போச்சு. இப்ப அந்த தம்மிசைக்கு நான் என்ன பதில் சொல்றது? அந்த அம்மா கேட்டது கூட இருந்து உபசரிக்கணும்னு. கூட இருந்து உபசரிக்கலாம் தான். ஆக எப்படி உபசரிக்கிறது? அவர் எண்ணெயில குத்தி காட்டி பேசுவாரு. ஆக அந்த பாலம் கட்டுறதுல எனக்கு ஏதாவது ஒரு லம்பா இல்ல சொம்பா சின்ன அமௌண்ட் எனக்கு வருமா? ஆக அதுவும் கிடையாது. மேடையில என்னைய வச்சுக்கிட்டு எங்களை பத்தி பேசாத இருப்பாரா? ஆக அதுவும் கிடையாது. அவரோட பெருமையும் தம்பட்டம் அடிப்பாரு. அதை நான் எப்படியா கேட்டுக்கிட்டு இருப்பேன், அதுவும் என் நாட்டுக்குள்ள. ஆக நான் வராததுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் என் தன்மானம் ஒண்ணுதான் பெரிய காரணம். நெக்ஸ்ட், அதாவது அடுத்த ஒரு நல்ல ப்ரோக்ராம்ல பணம் வர்றதா ஏதாவது இருந்தா சொல்லி அனுப்புங்க. ஆக அவரையும் கூப்பிட்டு வச்சு நானும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே அந்த ப்ரோக்ராம செம்மையா படுத்திடுவோம். ஆக புரியுதுங்களா? வணக்கம். ஆக வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன்.